திட்டமிடுதல், ஆங்கிலத்தில் பிளானிங் என்று சொல்கிறோம். எதை செய்தாலும் நாம் முதலில் திட்டமிட வேண்டும், திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். அது மிகச்சிறந்த தலைமை பண்பு, மிகச்சிறந்த ஆளுமை பண்பு. இயேசு இந்த திட்டமிடுதலில் சிறந்தவராக இருந்தார். திட்டமிடுதலை பற்றி பேசினார், போதித்தார். இயேசு தன்னுடைய சீடர்களை எருசலேமுக்கு அனுப்புகிறார் பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கு. அப்போ அவங்க கேட்குறாங்க, எங்கே போய் நாங்கள் ஏற்பாடு செய்யணும்? அப்போ இயேசு சொல்லுகிறார், அந்த வீட்டின் உரிமையாளரிடம், நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்கச் சொன்னார் என கூறுங்கள். 14-16 நாம் வாசிக்கிறோம். சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். அப்போ நீங்கள் போய் கேளுங்க, என்னுடைய அறை எங்கேன்னு கேளுங்க, அவங்க உங்களுக்கு தருவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறோம். அவங்க போய் அதே மாதிரி நடக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நினைக்கிறேன், கடந்த முறை இயேசு எருசலேமுக்கு சென்ற பொழுது அந்த மார்க்குவின் வீடு அங்கே போய் நாங்கள் அடுத்த முறை பாஸ்கா விழா கொண்டாட வரும்பொழுது இங்கே தான் நாங்கள் கொண்டாடுவோம், நீங்கள் எல்லாம் ஆயத்தமாக வைத்திருங்கள் என்று இயேசு முன்கூட்டியே அவர்களிடம் தெரிவித்து விட்டார். ஆகவே தான் தன்னுடைய சீடர்களை அனுப்பும்போது யாரும் வியந்து கேட்கவில்லை, யார் அனுப்புனா என்ன, இது ஒன்றுமே கேட்கல. அவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள். ஆகவே இயேசு திட்டமிட்டு தன்னுடைய பாஸ்கா விழாவை எப்படி கொண்டாட வேண்டும், எங்கே கொண்டாட வேண்டும் என்பதையெல்லாம் அவர் முன்கூட்டியே திட்டமிட்டு இருந்தார் என்பதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இயேசுவை போல நாமும் திட்டமிட்டு செயலாற்றுவோமாக.